Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Sri Gurubhyo Namaha. Vakarta Vivasamruktau Vakarta Padibhaktaje Jagadappitarau Vandhe Parvati Parameshwaram. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதர் சுகர் மகரிஷியையும் ஸ்ரீ ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி குருநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அன்னையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி, அன்பு பக்தர்களே, மாசி மாத ராசி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த மாசி மாதத்தில் 2 அற்புதம் நிகழுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5 கிரக சேர்க்கை 6 கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாசி மாதம் சுக்கிரன் ராகுவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும். இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த போர், இந்த அமாஸ் போர், இஸ்ரேல் போர்லாம், அந்த போர் நிற்பதற்கான வாய்ப்புகள், சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்றைக்கு இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம், அப்புறம் என்றைக்கு அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம், எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி இதை அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது, சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும். பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம். அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது. தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை. அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக அந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பெரிய பிம்பமாக சுக்கிரன் ராகுவால் ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க, அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும்
நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம். அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஆளுநர் ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே. அப்போது ஒரு சேர்மன், டைரக்டர் அல்லது அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், ஏடிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட, அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும். உங்கள் பேரில் வாலண்டரியாக ஒரு மிஸ்டேக் திணிக்கப்படும், அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம், அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அப்போ அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே மைனஸ். அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க, மக்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய வெளியில் வராது. ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மாசி மாதம் கடகத்தை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் அற்புதமாக இருக்குது. எப்படி தெரியுமா? ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி தானே பிரச்சனை. உங்கள் கடகராசிக்கு என்ன பிரச்சனை? அஷ்டம சனியை போட்டு வாட்டி வதைக்குது. எல்லாத்தையும் உருவின்னு விட்டுட்டார் சாமி. எப்படிங்க? ஒன்றுத்தை விடாமல் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாருங்க. என்கிட்டருந்து வருமானம், வீடு, வண்டி, வாகனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிங்கிருப்பார். ஒருத்தருக்கு வேலையை பிடிங்கிருப்பார், ஒருத்தருக்கு குடும்பத்தை பிடிங்கிருப்பார், ஒருத்தருக்கு கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சி போயிருக்கும், ஒருத்தருக்கு பதவிகள் போயிருக்கும். அப்போது இந்த கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த அஷ்டம சனி அவங்கள போட்டு வாட்டி வதைக்குது. இதில் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதம் நிகழப்போகுது. நான் எப்பொழுதுமே எனக்கு ஃபோன் வந்தால் நான் கேட்குறது உண்டு, உங்களுக்கு என்ன கேள்வி அதை கேளுங்க. என் ஜாதகம் எப்படி இருக்குது, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், அதெல்லாம் கேட்காது. வளவலனே என்கிட்ட பேசாதீங்க. சார் எனக்கு இது வேணும், எனக்கு நடக்குமா நடக்காதா, இது கிடைக்கணும் கிடைக்குமா கிடைக்காதா. அதே போல் கடகராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் ஒரு அற்புதம் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன தேவை, வேலை கிடைக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. பிஸ்னஸ் நிலச்சி நிற்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. பரிகாரங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கோவிலுக்கு போங்க. அப்படி இல்லை, எனக்கு இந்த தொழிலை காப்பாற்றணும் சாமி, கைவிட்டு போயிடுமோல இருக்குது, அது விளிம்பில் போய் நிற்குது, ஒரு 50,000 போட்டால் தான் தொழிலை காப்பாற்ற முடியும், அல்லது ஒரு வீடை காப்பாற்றணும், ஏலத்துக்கு வருது, இந்த மாதிரிலாம் காப்பாற்ற வேண்டிய இடங்களை, ஒரு ஆரோக்கியம், உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய, கட்டாயம் இதை செஞ்சே ஆகணும், பரீட்சை எழுதியே ஆகணும். அப்போ இந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே, நீங்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவீர்கள். கடைசி நேரத்தில் உங்களுக்கு கடவுள் துணை இருக்க போகிறாரு. அப்போ அதை வச்சு பார்க்கும்பொழுது கடகராசி நேயர்களே, நடக்காத பல அற்புதங்கள், நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூட போகுது எனதருமை கடகராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, அது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம்,
அடுத்து உடல் வலிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏதோ ஒரு மனவலியாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம், டிப்ரெஷன்ஸாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், உடல் பிரச்சனைகளாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், தூக்கமின்மையாக இருக்கலாம், இல்லை ஒரு மயக்கம், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், ஒரு ஜாண்டிஸ் வருது, ஒரு ஜுரம் வருது, அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, அல்லது என்னன்னே தெரியல மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான உடல்நிலை குறைவுகள் அல்லது செய்வினை கோளாறுகள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, இந்த மாதம் அது சரியாக கூடிய மாதம். நிச்சயமாக யாருக்கெல்லாம் சரியாகணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த செய்திகள் காதில் ஒலிக்கும், அவங்களுக்கு தான் இந்த செய்திகள் காது கேட்கும், மற்றவங்களை கேட்டும் பிரயோஜனம் இருக்காது. அப்போது அப்படி பார்க்கின்ற பொழுது மாசி மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை அற்புதமான சேர்க்கை. குறிப்பாக இந்த பித்ரு தோஷங்கள், பிதிரு சாபங்கள், வழி வழியாக வரக்கூடிய குலவழி கர்மாக்கள், ஜென்மாந்திரமாக தொடர்ந்து வரக்கூடிய பிதிரு சாபங்கள், பிதிரு தோஷங்கள், பிரேத சாபங்கள், இதெல்லாம் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கதா, குடும்பத்தை ஒரு வளர்ச்சி அடைய விடாமல் செய்யுதா, அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வழி கர்மாக்கள் எல்லாம் கூட இந்த மாசி மாதம் நீங்கள் வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், பிரார்த்தனைகள் செய்வீர்களேயானால் உங்கள் பல ஜென்ம கர்மாக்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பாவதோஷங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்களே. அதே போல தான் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், ஒரு டாக்குமெண்ட் வரணும், ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது, அது இந்த மாதம் நடக்கும். ஒரு பட்டா சிட்டா அடங்கல் வரணும், ஒரு டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகிடுச்சு, அதெல்லாம் கிடைக்கும். அப்போ இதை போல் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.